ஓம் முருகா. சக்தியும் நானும். வளமான வாழ்வுக்கு வாரியார் சொன்ன கருத்துகளிலிருந்து 2வது பதிவு பார்ப்போமா? 100 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு முறை காங்கேயநல்லூரில் காலரா நோய் பரவியிருந்தது. அங்கிருந்து 50 மைல் அப்பால் இருந்தது திருவண்ணாமலை கிராமம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா நடந்து கொண்டிருந்தது. காங்கேயநல்லூரில் வாழ்ந்து வந்த செங்குந்த வீரசைவ மரபை சார்ந்த சாமியண்ணா என்பவரும் அவரது நண்பர்கள் சிலரும் சேர்ந்து திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை காண புறப்பட்டார்கள். வேலூரின் சுற்றுப்புறத்திலும் கூட காலரா நோய் பரவி இருந்ததால் திருவண்ணாமலையின் நுழைவாசலிலேயே சுகாதாரத்துறையினர் குடிலிட்டு உள்ளே வருபவர்களுக்கு தடுப்பூசி போட்டு பின்பே அவர்களை அனுமதித்தார்கள். அப்போது சாமியண்ணா அவர்கள் நண்பர்கள் உள்ளே நுழைய முற்பட்ட போது, இல்லைங்க, நீங்கள் எந்த ஊர் என்று கேட்க, அதற்கு அவர்களோ, நான் குடியாத்தமுங்க, நான் சித்தூருங்க, நான் அரக்கோணமுங்க என்று பொய் கூறி தடுப்பூசியை போட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். ஆனால் சாமி அண்ணாவை சுகாதாரத்துறையினர்கள், நீ எந்த ஊருப்பா என்று கேட்க, நான் வேலூர் பக்கம் காங்கேயநல்லூருங்க என்று உண்மையை கூறினார். அங்கு காலரா நோய் இருக்கிறதா என்று கேட்க, இருக்குங்க. அப்போ உனக்கு அனுமதி இல்லை, நீ ஊருக்கு போ என்று சுகாதாரத்துறையினர் சாமி அண்ணாவை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். சாமி அண்ணா திருவிழாவை காண முடியாத மன வருத்தத்துடனும் கஷ்டத்துடனும் ஊர் திரும்பினார். திருவிழாவை முடித்துவிட்டு திரும்பிய நண்பர்கள், டேய் ஏண்டா எங்களை மாதிரியே நீயும் ஏதோ ஒரு பொய்யா ஊரை சொல்லிட்டு ஊசியை போட்டுட்டு திருவிழாவுக்கு வந்திருக்கலாம்ல என்று கேட்க, அதற்கு சாமி அண்ணாவோ, இல்லைடா, பொய் சொல்லிட்டு சாமி தரிசனம் பார்க்க நான் விரும்பலை, அதனால் உண்மையை சொல்லிட்டு வந்துட்டேன் என்று உண்மையை கூறினார். அப்படி உண்மையை கூறிய சாமி அண்ணா யார் தெரியுமா? அவர்தான் நம் முருக பக்தரான திருமுருக கிருபானந்த வாரியாரின் பாட்டனார். ஓம் முருகா. நன்றி.